தற்போதைய அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனால் அந்த இடமே பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். கீதன் வணக்கம். போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவா இருக்கு? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக இந்த தமிழகத்தில் ஆளுநர் மற்றும் அரசுக்கு இடையே இந்த துணைவேந்தர் நியமனத்தில் தொடர்ந்து பல்வேறு முரண்பாடுகள் இருந்து வருகின்றது. அந்த வகையில் பல்கலைக்கழக மானியக்குழு அண்மையில் ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் குறிப்பாக இந்த பல்கலைக்கழக நியமனங்களில் ஏற்கனவே இருந்த நடைமுறைகளை பல்கலைக்கழக மானியக்குழுவான யுஜிசி மாற்றியிருந்தது. குறிப்பாக துணைவேந்தர் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தேடுதல் குழுவில் இந்த மாநில அரசு பிரதிநிதிகள் இடம்பெறாமல் தொடர்ந்து பல்கலைக்கழக வேந்தர், அதாவது ஆளுநராக இருக்கக்கூடிய வேந்தர், பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநருடைய பிரதிநிதி மட்டுமே இடம்பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அந்த தேர்தல் குழுவையும் ஆளுநரே நியமிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு தற்பொழுது பல்வேறு எதிர்ப்புகள் தமிழகத்தில் கிளம்பின. இந்த நிலையில் இந்த இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் இன்று இந்த யுஜிசியினுடைய வரைவு அறிக்கையை எதிர்த்து சாஸ்திரி பவனை, நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை முற்றுகையிடுவதற்காக அவர்கள் வந்தனர். ஏற்கனவே இவர்கள் வருவதை அறிந்து போலீசார் பாதுகாப்பிற்காக ஏராளமானோர் நிறுத்தப்பட்டிருந்தனர். இருப்பினும் கூட யுஜிசிக்கு எதிரான அந்த கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்றனர். இதனால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர் அமைப்பினர் காவல்துறையினர் கைது செய்தனர். இதன் காரணமாக அந்த இடத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் சற்று பரபரப்பான சூழலும் ஏற்பட்டது. ஏனென்றால் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து சாஸ்திரி முற்றுகையிட முயன்றதால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அவர்களையும் மீறி மேலே முன்னேறி செல்ல முயன்றதால் காவல்துறைக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கி தற்பொழுது அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.